நீ சொல்லும் வார்த்தையை செவிக்கிறாது, குதிக்கிற மாடு முழுச வைக்காது. கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்கள் என்னதான் 1000 முறை எழுத்துரைத்தாலும் சரி, எடுத்துரைத்தாரா? உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. பவளபுரி நாட்டில் ஒரு பகுதியில் சேர்ந்தால் சித்தூர் கிராமம். இந்த சித்தூர் கிராமத்திலே கோயில் பூசாரி பணனாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரே மகள், ஒப்பற்ற மகள். என் மகள் பேரோ வேதா. அவ்வளோ வளர்ந்து காலத்திலே அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இருந்தாலும் நான் ஏழ்மையானதான். நான் என்ன செய்வது? இப்போதே என் மகளை அழைத்து அவன் விருப்பத்தை கேட்டுதான் செய்ய வேண்டும். என் மகளை பார்க்கிறேன். இதே நாட்டில் கோவில் மகளாக சிறப்புடன் எந்த ஒரு குறைபாடில்லாமல் அனைத்திலும் செவியனுடைய தந்தை அம்மாடியோ வளர்ந்து ஆளாகிவிட்டார். உன்னை காலகாலத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன் விருப்பத்தை சொன்னாயானால் நான் உடனே மாப்பிளை பார்க்க ஏற்பாடு செய்ய. அப்படியா? அப்பா எனக்கோ அதே ஆசை. உங்கள் விருப்பம் எதுவோ அதுவும் என்னோட விருப்பம். அப்படியா? நீ சந்தோஷமாக வீட்டில் இரு. உனக்காக நான் வேண்டிய நகையோடு வரமா? கவலைப்படாத. நான் வீட்டுல இருக்க மாட்டேன். நான் மலர்வன போயிட்டு வரப்பா. சந்தோஷமாக ஆடி பாடி விட்டுவாமா? நான் சென்று நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து உன் திருமணத்தை
பார்த்தாங்க கண்ணுக்கு கண்ணாங்க கணக்கிட்டு வந்தாங்க தேன்பிள்ளை சென்றாங்க என்னதான் ஆகிற மலர்கள் பூத்து கொடுத்திருந்தாலும் இந்த 8 வயது செல்வதற்கு மனதை கிடையாது ஆடி பாடிக்கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா எப்படி தெரியுமா தென்னை மரத்தோப்புக்குள்ளே இந்த கருத்த மகோன்களை முதலில் அதோ தெரியும் அம்மன் ஆலயம் சென்று அம்மன் கைத்தில் இருக்க நகைகளை களவாடி பிறகு செல்வோம். பாடிக்கொண்டு புள்ளிமோன் போல் செல்கிறார். இவளை விட்டு பாக்கறீங்களா பாருங்க வீட்டுக்கு கிளம்ப. உன்னுடைய பெயர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆமா இந்த மலவன்சன் வந்ததே தப்பு. ஆமா என் பேரு கேக்குறீங்களே நீங்க யாரும் உங்க பேர் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவர் நாடகத்தில் நிற்கக்கூடிய முரட்டு மனிதன். சொல்ல போயினா நீ திருட்டு பையனா? நான் யாரு என்று தெரியுமா? நான் இதே நாட்டை சேர்ந்தவள் கோவில் பூசாரி மகள். என் பெயரோ வேதா. ஆமா கோயில் பூசாரி பொன்னப்பன் மகள் வேதா. வேதா உன்னை எதற்காக வழிமறிக்கிறேன் தெரியுமா? உன் கழுத்தில் இருக்க முத்தாரத்தை என் கருத்தில் ஒப்படைத்துவிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் அளிக்கிறேன். அட பாவி சண்டாளா சதிகாரா நாசக்காரா சிற்பம் கெட்டி சீர்குலைந்து போகும் முன்னே தப்பை கொட்ட வந்த தடியினை கீழ் ஊமையின் வாய் வைதும் திருநரின் கைமணி குரங்கின் கைமலர் இது யாவன் பயன்படுறது என்று உனக்கு தெரியாதா? நீ சொல்லும் வார்த்தையை செவிக்கிறாது புதிக்கிற மாடு முழுசவக்காது கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்கள் என்னதான் 1000 முறை எடுத்துரைத்தாலும் சரி உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. என்ன இணங்க சொல்லி உன் கைத்தில் இருக்கும் முத்தாரத்தை ஒரு காலம் முடியாது. சத்தியமாக சத்தியமாக விடுவது உன்னை விடுவதில்லை. உன்னை விடுவதில்லை.
அப்பா மகளே வேதா, அப்பா என் செல்வமே, அப்பா யாரம்மா இந்த செயலை செய்தது? யாரென்று தெரியவில்லை. யாரம்மா? ஒரு கருத்து முகமுடி என்னை கொலை செய்து விட்டான் அப்பா. அவளுக்கு நீங்க தான் நீதி வழங்க வேண்டும் அப்பா. மகளே, ஐயோ மகளே, என்னை விட்டு போய்விட்டாயா என் செல்வமே? மகளே, அப்பா அழுது எந்த பிரயோஜனம் கிடையாது. உன்னை இப்போ செல்கிறேன், நீதிமன்றம் தூக்கி செல்கிறேன். அங்கு சென்று நீதி கேட்கிறேன். நீதி கிடைத்தால் பார்க்கிறேன், இல்லை என்றால் என் உயிரை அங்கேயே போய்க்கிக் கொள்ளேனம்மா. மகளே, என் செல்வமே, ஒற்றுமை நிலவோடி நேர்மை என்னும் பீடத்தில் ஏறி நீதிநெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் என்னுடைய தந்தையே அன்பா அமுதொட்டி தென்பால் தேரொட்டி வெள்ளி கிண்ண தமிழகத்தின் நிலைமைக்கான நீங்கள் இருவர் இன்று போல என்றென்றும் இருக்க வேண்டும் என்று தந்தை உங்கள் நலமோடு இருக்கிறப்பா. சங்கீதம் நீங்கள் என்றொன்றும் வாழ வேண்டும். உன் அண்ணன் கல்லழகன் உலகோட வாழ்ந்து என்ன போல் வாழ வேண்டும். எவ்வளோ நாளாச்சு அமர்த்தம் உள்ள பாத்துது. இப்பதான் பாக்குறேன், குழந்தைல பாத்துருப்பேன். இப்பதான் பாக்குறேன் சின்ன வயசுல. சரி, இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? ஐயோ, எங்க போயிருந்தீங்க? வெளிநாடு போயிருந்தோம். வெளிநாடா போனீங்க? பட்டப்பட்டுலாம் படிக்க போனீங்களா? குழந்தை பட்டப்பட்டுலாம் படிச்சுக்குதே. தோற மாரி வச்சுக்கிற நீ, வேற சீமி கிராம படிச்சுக்கிற நீ. சரி, பரவாயில்ல இருக்கா. வெள்ளக்கான லவ் பண்ணியா? நிறைய காலேஜ் அதான் போதுங்க, லவ் பண்ண தான் போதுங்க. காலேஜ் போய் பாருங்க, அதே ஜட்ஜதே உக்காந்துக்கிறான். பாஜோர் ஒன்றுதான் பாவம் ஒன்றியே உக்காந்துக்கிறான். அவன் போய் கேட்டா அவனை அடிப்பாங்க போல. அவன் ஒன்றியே உக்காந்துக்கிறான். காலம் மாறி போச்சு. எல்லாத்துலயும் ஜாத்தா நீ எது இல்லையா? ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது எனக்கு என்னமா தெரியும்? ஏன்னா ஒரு சோறு ஆக்குனாங்கன்னு வச்சுக்கா, ஒரு சோறு கெட்டு போனவங்க மொத்த சோறு கெட்டு போடுவோம். அது போலதான் இதுவும். சரி, பரவாயில்ல இருக்கா. வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சா நல்லா தான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாள் நான் ஒரு சோதனை செய்ய போறேன். சண்டை பாருங்க நீங்க. தண்ணி ஓடுமாடா? ஒரே பேங்க்ல எதுக்குடா? தண்ணி பெரிய விஷயமாடா? தண்ணி சரக்கு
ஏப்பா இன்னொருத்தர் சாகனா காப்பாரு. நான் இப்படியே லைன்ல போக வேண்டியதான். இதுக்கப்புறம் சரக்கு விற்கிற வியாபாரம் தான் பண்ணணும். சரிம்மா, வெளிநாடு போய் பட்ட படி வச்சேன். வெளிநாடு போய் உள்நாட்டு போய் செக்கிலிட்டு ஆட்ட போகிறேன். கேள்வி போக போறேன். கேள்வியா? எப்படி பதில் சொல்றேன்னு பார்க்க போறேன். எங்க கேளு பாக்கலாம். ஒன்னா எத்தனை? ஒன்னா 2. நானா மென்டலா லூஸ். இதுக்கா வெளிநாடு போய் ஒண்ணு பசங்க கேட்க மாட்டான். ஓ போவா பாலா பட்டப்படி பச்சு வந்துக்கிறேன். இதெல்லாம் தெரியாம பேசுறேன். பச்சா பச்சா காப்பி என்ன கூட பச்சு கரெக்டா சொல்றான் பாரு. 1 11 இருங்க. 11 எப்படி கேப்ப? தேதினி 1 தேதினி 1 11 பார்வைக்கு 11 இருக்கலாம். எப்படிதான் 11 தாங்க. அப்புறம் என்ன கேக்குறேன்? கூட்டல்ல 2 கூட்டலையா? சரி 1 கூட்டினா எத்தனை வரும்? 2. அதேதான் இரு. அதேதான் உங்க தங்க சொல்ல அப்படி கிடையாது. 1 கூட்டினா எத்தனை வரும்? அட போங்கடா நீங்க. கிடையாது. 1 கூட்டினா எத்தனை வரும்? இருறா. 1 கூட்டினா 4 வரும். அது எப்படி? ஆமா 1 2 கூட்டத்துரு 2 மொத்தம் சரி 4 ஆவலா? கூட்டத்து கூட சேர்க்கணும். பின்ன தள்ளியா விட்டுருவா நீ வேற. அப்ப 2 வரணும். அதுக்கு ஐடியா இருக்குது. 1 2 கூட்டத்துரு 2 மேல 2 கை சரி கீழே 2. அவங்க வாஜார் இல்ல போய் வானன்னு வச்சு அதான் ஒரு பசங்க ஸ்கூல் வர மாட்டாங்க. என்னடா போலாம் கேள்வி ஓடி போடுவாங்க. சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி கேக்குறேன். அதுக்காக நீ எப்படி பதில் சொல்லணும் பாக்குறேன். மாசத்துக்கு எத்தனை நாள்? மாசமா? ஆமா. ஏண்டா ஒரு மாசத்துக்கு 30 நாள். 30. அப்புறம் என்ன இல்ல அப்புறம் அது மட்டும் தானே? இப்படி வரும். 28 38 48 என்ன சொல்ற ஒரு பேச்சு. அதெல்லாம் கிடையாதுமா. நல்லா யோசனை பண்ணணும். டிசைனர் கலரணும். ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் வரும் தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 3 நாள் தான் வரும். 3 நாளா? ஆமாமா. நல்லா படிக்கணும். அதுக்கு தான் 3 நாள் வரும். என்ன 1 என்ன 1 2 3 4 ஒரு நாள் வந்துச்சா? 5 6 7 8 9 10 11 12 13 14 2 நாள் வந்துச்சா? 15 16 17 18 19 20 21 22 23 24 24 3 நாள் வந்துச்சா? இது மாதிரி 4 வராது. எண்ணி பாரு. என்ன பேச என்ன படிப்ப? வருகை நாட்கள் 30 நாள். அதான் சொன்னோம். நான் லூசா? நான் அதுக்காக தெரியாது எல்லாருக்கும். பட்டப்படி பச்சு மழை கேட்பாங்க. ஒரு வேலைக்கு போனா மாசத்துக்கு எத்தனை நாள்னா மாசத்துக்கு 30 நாள். தெரியல. ஐடியா பண்ணல. நீ ஐடியா பண்ணல. சரி இன்னொரு கேள்வி. காட்டுல இருக்கிற யானைங்க வீட்டுல இருக்கிற பூனைங்க ஒரு வித்தியாசம் சொல்லு. காட்டுல யானை இருக்குது. ஆமா வீட்டுல பூனை இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல வித்தியாசம் கண்டுபிடியா. ஏண்டா ஏன காட்டுல இருக்கும். வெளிநாட்டு படிப்பாரு சாதாரண கேள்வி கேட்டேன். இது பதில் மூச்சிங்கிற கிடையாது. காட்டுல இருக்கிற யானை வீட்டுல இருக்கிற பூனை என்ன வித்தியாசம்? இது வீட்டு விலங்கு, அது காட்டு விலங்கு. ஆனா ஒண்ணு காட்டுல இருக்கிற விலங்கு நம்ம சொல்றதை கேட்கும். வீட்டுல இருக்கிறது ஒண்ணு கூட கேட்காது. இது போல தான் அமகலம் பண்ணி இது கூட தெரியாது. வெளிநாடு பட்ட மாதிரி பச்சை. சரி பரவாயில்ல இருக்கா பூனை. நான் இதுவரை காட்டுல பூனையை பார்க்கல. சரி சரி பரவாயில்ல இருக்கா. சரி லாஸ்ட் கேள்வி. ஆமா முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற என்ன மஞ்சக்கரு இருக்கும். அதான் துன்றத்திலே இருக்கும். ஒண்ணு கூட பதில் சொல்றா. கம்ப்ளைண்ட் பண்ணு. சாரிங்க நம்ம அப்படியே பயக்கிறோம். சாரி விடு விடு விடு. சத்தியா வெளியே போடுங்க. சரி பரவாயில்ல. முட்டைக்கு நடுப்புற என்ன பாருக்கா? முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும். இட்டு அது அப்படி மூ இட்டை. அப்ப என்ன வேற என்ன கேட்டேன்? நான் குண்டாக்கிற முட்டையா கேட்டேன். கிடையாது. அப்ப கூட நீங்க தப்பா தான் சொல்லிக்கிறீங்க. நான் முட்டைக்கு நடுப்புற கேட்டேன். நீங்க முட்டைக்குள்ள சொல்லிக்கிறீங்க. பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு நாட்டி நிகழ்ச்சி வர வச்சுக்கிறேன். அவங்க வரது லேட்டா வந்து தான் பேசியிருந்தாங்க. பரவாயில்ல கூப்பிடுறேன்.